கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஆமென். இங்கு பிதாவாகிய தேவன் குயவனாகவும் மனிதனை களிமண்ணாகவும் ஒப்பிடப்படுகிறது. இது ஒரு உருவக பாஷை. இதேபோல் எரேமியா தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் குறிப்பிடுகின்றார். குயவன் எல்லா மண்ணையும் களிமண்ணாக மாற்றி பாத்திரம் செய்ய மாட்டான். சரியானபடி அந்த மண்ணில் தண்ணீர் நிரப்பட்டு கலக்கி மண்ணை பிசைய வேண்டும். அடுத்து அதன் பின்பு தான் பாத்திரமாக உருமாற்றம் அடைகிறது. கடைசியாக இறுதியாக சூளையில் வைத்து சூடாக்குகிறார். அதன் பின்பும் ஃபைனலாக கோட்டிங், பெயிண்ட்டு, டிசைனிங் பண்ணுகிறார். இதில் குயவன் கனமுள்ள பாத்திரம் என்றும் கனவீனமுள்ள பாத்திரம் என்றும் பிரித்து விடுகிறார். அதாவது பயனுள்ள பாத்திரம், பயனுள்ள சபை, பயனற்ற சபை. எந்த வகை களிமண்ணை பாத்திரமாக மாற்ற இயலாது என்றால், களிமண்ணில் தண்ணீர் அதிகம் பட்டுவிட்டாலோ அல்லது தண்ணீர் அளவு குறைந்து காணப்பட்டால் அந்த பாத்திரம் உருவாக்க முடியாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், வீணாக ஓடுதல், வீணாக பிரயாசப்படுதல். சில களிமண் குயவன் பாத்திரம் உருவாக்க முன்பே அவனுக்கு தெரியாமலே பாத்திரத்தினுள் காற்று புகுந்து உபயோகமற்ற பாத்திரமாக மாற்றி உடைத்தும் விடுகிறது. 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உலகத்தின் ஆவி அவனுக்குள் புகுந்து பாத்திரம் நஷ்டப்பட்டு போகிறது. நமக்குள் இருப்பது உலக ஆவியா, தேவனுடைய ஆவியா? கடைசியாக பாத்திரத்தில் பெயிண்ட் மற்றும் ஆர்ட் டிசைனிங் செய்யும்போது ஒரு சில பாத்திரம் பெயிண்டில் ஒட்டாது. அதுவும் கனவீனத்துக்குரிய பாத்திரமாக மாறி ஒதுக்கி விடப்படுகிறது. அழகிய வண்ணங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்ட பாத்திரங்கள் அரசர் மாளிகையிலும் அரசர் உபயோகப்படுத்தும் மிக கனமுள்ள பாத்திரமாக மாற்றிவிடுகிறது. இவை யாவுமே நல்ல கீழ்ப்படிந்த களிமண். குயவனின் எந்த சொல்லுக்கும் அவன் எந்தெந்த மாதிரியெல்லாம் அடிக்கவும் மிதிக்கவும் பிசையவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறானோ அந்த கனமுள்ள பாத்திரம். மற்றவை கனவீனமான பாத்திரம். அதாவது பயனுள்ள ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதன், சபை. மற்றவை பயனற்ற கனவீனமான கைவிடப்பட்டதான மனிதன், சபையாக கருதப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் எந்த பாத்திரமாக இருக்கிறோம்? ஆமென். God bless you.